வணக்கம் செல்வங்களே, வணக்கம். தாத்தா, என்ன தாத்தா நேரத்துக்கு ஒரு மணி ஆச்சு, தூங்கலையா? என்ன தூக்கத்தில் என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஏதோ கண்டுபிடிச்சிக்கிறீங்க, அதான் தூக்கத்தில் தெரிந்து விடான்ட்டுக்கிறீங்க சொல்கிறதுக்கு. ஆம் செல்வங்களே, கண்டுபிடிச்சேன். மனிதனும் தெய்வமும் ஒன்று தான். கண்டுபிடிச்சிட்டான். என்ன தாத்தா, மனிதனும் தெய்வமும் ஒன்று தானா? ஆமாம் ஆமாம் செல்வங்களே, கண்டுபிடிச்சிட்டேன். எப்படின்னாக்கா, தெய்வம் கடவுள் நம்ம படிக்கும்போது நம்மளை ஒரு பொம்மையாக படித்தார். பொம்மை படிச்சுட்டு அவருடைய உயிர்லேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம உடம்புக்கு இந்த பொம்மைக்கு வச்சார். அப்போது அவர் உடம்புலேருந்து அவர் உயிரை எடுத்து நமக்கு வச்சா தானே, அப்போ நம்மளும் பார்ட் ஆஃப் காட் தானே. எப்படி கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா? அப்புறம் பார்த்தேன், என்னடா அந்த மனுஷன் என்னென்னவா பண்ணுறான், கடவுள் மாதிரியே பண்ண கற்றுக்கிடும், இவன் புதுசாக என்னென்னவோ பண்ணுறான். எப்படி பண்ணுறான்னு பார்த்தாக்கா இவனும் கடவுள் தான். இவன் இல்லை, நம்மளும் கடவுள் தான். நம்ம அவர் பண்ணதே பண்ணத்தான் படிப்பா. நம்ம என்ன ஆர்டிஃபிஷியல் எவ்வளோ பண்ணியிருக்கிறோம். நம்மளும் கடவுள் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம ஏதோ ஆர்டிஃபிஷியலில் பண்ணிருக்கிறோன்னு சொல்ல, நம்மளை கடவுள் பண்ணும்போது ஒரு பொம்மையாக பண்ணி, அப்புறம் அவர் உடம்புலேருந்து அவர் உயிர்லேருந்து கொஞ்சம் எடுத்து நமக்கு அந்த பொம்மையை கொடுத்தாரு இல்லையா. அப்போது இப்போ நம்மளாம் ஓடாடுறோம். அப்போது நம்ம உடம்புல கடவுள் ஒரு சின்ன துண்டு இருக்குது தானே. அப்போது நம்மளும் கடவுள் தான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே சொல்லுங்களே, எல்லாம் எழுந்துருவாங்க. எல்லாம் தூங்கினுக்கிறாங்க, யாருக்கு தெரியாது. மெதுவாக எழுந்து வந்துட்டேன். ஓகே, நாளைக்கு எல்லார்கிட்ட சொல்லுங்க, நம்ம ஒருத்தரும் கடவுள். ஓஹோ, அதான் அவர் பாடினார், தெய்வம் என்பவன் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வம் என்பவன் மனிதனாகலாம். நம்ம சொல்கிறோம். ஓகே, குட் நைட். எல்லாம் எழுந்துவாங்க. வணக்கம்.